சரிம்மா, எடை போட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறேன். பழைய பொருள் எடுக்கிறவரும் பழைய பொருள்லாம் எடுத்து அவர் வண்டியில் வச்சுட்டு கிளம்பிட்டாரு. என்ன உள்ளே ஏதோ ஒரு பிரிக்காத லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்து படிக்க ஆரம்பித்தார். அந்த லெட்டர் ருக்மிணியோட தாத்தா எழுதின லெட்டர். அந்த லெட்டரில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நானும் என் நண்பனும் ஒரு புதையலை தேடி போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு புதையலை கண்டும் பிடிச்சோம். ஆனால் புதையலை எடுத்துகிட்டு வரும்போது புதையல் எங்ககிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு திருடர்கள் திருட வந்தாங்க. நானும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அங்கேருந்து ஒரு மரத்துக்கு அடியில் தோண்டி மறைச்சி வச்சுட்டேன். அங்கேருந்து ஓடிட்டேன். என்னை திருடர்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருந்தனால ரொம்ப வருஷங்களாக நான் ஊரை விட்டு வெளியவே போகலை. இப்போது எனக்கு வயசும் ஆகிருச்சு. எல்லாம் மறக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் இறந்த அப்புறம் இந்த லெட்டர் உங்களுக்கு பயன்படும். சில குறிப்புகள் சொல்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. அதில் ஃபஸ்ட்டு சூரியன் மறையும் திசை, அப்புறம் செகண்டு ஆற்றை கடந்து, அப்புறம் தேர்டு ஆலமரங்களுக்கு நடுவே ஒரு ஒற்றை மாமரம். அதுதான் அதோட குறிப்பு. லெட்டரை படிச்சுட்டு புதையில தேடி பழைய பொருள்காரனும் கிளம்பிட்டான். முதல்ல சூரியன் மறையும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நீந்தி ஆற்றையும் கடந்து வந்தான். கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து வந்து பார்த்தா அங்கே ஒரு மரம் கூட இல்லை. அங்கே இருந்த மரத்தெல்லாம் வணிகத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. அப்போ அவன் சோகமாக உட்காந்து இது தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இது சோதனை? புதையல் கிடைச்சா நம்ம பணக்காரன் ஆயிடலான்னு நினச்சேன். அப்போ அங்கே வந்த ஐயா என்னாச்சுன்னு கேட்க, இவனும் ஒரு மரத்தை தேடி வந்தேன்னு சொல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய மரம் இருக்கும். நாங்கள்லாம் இங்கே தான் மாடு மேய்க்க வருவோம். இப்போ தான் இப்படி வெட்டிட்டாங்க. அந்த ஐயா இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. உடனே இவனும் அந்த இடத்த ஆழமாக தோண்டிட்டு இருக்கான். அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடி வந்தது வீண் போகலை. அவன் நினச்ச புதையலும் அவனுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக திருப்பி ஊருக்கு போயிட்டு இருந்தான். ராஜப்பா மட்டும் அன்னைக்கு அந்த லெட்டரை திறந்து படிச்சிருந்தான்னா இந்த புதையல் இந்நேரத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிருக்கும். ராஜப்பா